இன்றைக்கி ஐப்பசி பௌர்ணமி சாயந்தரம் நாளை காலிலேருந்து நாளைக்கு 4:30 வரைக்கும் இருக்குது பௌர்ணமி. ஐப்பசி பௌர்ணமிங்கனால அன்னாபிஷேகம்லாம் நடக்கும் கோவில்களில். யூஸ்வலாக சத்யநாராயண பூஜையும் பண்ணுறது, சத்யநாராயண பூஜையும் பண்ணலாம். பௌர்ணமிக்கு வந்து நம்ம பண்ணி காமிச்சிருக்கோம் அந்த கோதுமையில் பண்ணுறது. இன்றைக்கி ஐப்பசி அன்னாபிஷேகமாக இருக்கிறதுனால இன்றைக்கி இந்த கல்கண்டு, இந்த பச்சரிசி, பாசிப்பருப்பு வச்சு சாதம் பண்ணிடலான் இருக்கேன். கல்கண்டு பொங்கல் இல்லை கல்கண்டு சாதம். கல்கண்டு சாதம் சும்மா 2 போட்டுருக்கேன். வருது வயத்து மரப்புக்குனால அது பொங்கல்னு சொல்லலாமா? பொங்கல்னு சொல்லலாம். ஓகே. ஸோ அது வந்து இன்றைக்கி பிரசாதம் காமிக்கலாம்னு நினச்சேன். ஓகே. அளவு 1 டம்ளர் அரிசி, 1.5 டம்ளர் கல்கண்டு, 3 டம்ளர் பால், முந்திரி பருப்பு கொஞ்சம், ஏலக்காய் பொடி, குங்குமப்பூ, கொஞ்சம் பச்சை கற்பூரம், 2 ஸ்பூன் நெய். ஓகே. இந்த பால் வந்து பச்சை பால், அது பச்சை பால். பால்லே வேக வச்சுட்டு கல்கண்டு போட்டுருக்காங்க. இது வந்து நல்லா கலைஞ்சிக்கிறேன். அடுப்பில் பால் விட்டுருங்க. கலைஞ்ச அரிசியும் பருப்பையும் போட்டுறேன். ஆனால் குழசலாக வேகணும், பால்லே வேகணும், ஜலம் விடல. நான் அதுதான் 1க்கு 3 விட்டுருக்கேன். பாட்டு அப்படியே கொதிச்சு நல்லா குழசல் ஆகட்டும். நீங்கள் இந்த ஐப்பசி மாதம் அன்னாபிஷேகம் கோயிலில் பண்ணுவோம் இல்லையா, சிவன் கோயிலெல்லாம். ஆமாம். நம்ம அது என்ன, அதை பற்றி சொல்லுங்களேன். சிவனுக்கு வந்து அபிஷேகம் பிடிக்கும்னு சொல்லுவாள். அபிஷேக பிரியர் அப்படின்னு சொல்லுவாள். ஆமாம், அலங்கார பிரியர் பெருமாள். ஆமாம். பெருமாள் வந்து அலங்கார பிரியர், சிவன் வந்து அபிஷேக பிரியர். அந்த அபிஷேகத்துலேயும் அன்னம் வந்து ரொம்ப விசேஷம், ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாள். 16 வகையான அபிஷேகம் உண்டு சிவனுக்கு. 16 பொருட்களை வச்சு 16 வகையான அபிஷேகம் உண்டு. அதில் வந்து இந்த அன்னாபிஷேகம், அன்னதானம் எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான விசேஷமான ஒன்று. இது ஏன் இந்த அன்னாபிஷேகம் ஐப்பசியில் பண்ணுறோம், மற்ற மாதங்களில் பண்ணக்கூடாதா அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு கதை இருக்குது. கதை இருக்கு. ஆமாம். சந்திரன் வந்து எல்லா நாட்களையுமே சந்திரன் பார்க்குறது வந்து ஒரு அழகு. அதில் வந்து இந்த ஐப்பசியில் முழு நிலவாக எப்போ சந்திரன் வராரோ அந்த சமயத்தில் கண்கொள்ளா அழகாக இருக்கும். 16 வகையான கலைகளோட இருப்பார் அப்படின்னு சொல்லுவாள் இந்த சந்திரனை ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு, முழு நிலவன்னைக்கு. ஒரு நாள் என்னாவது, அஸ்வதியிலிருந்து ரேவதி வரைக்கும் 27 நட்சத்திரம். இந்த 27 நட்சத்திரத்துக்கும் அப்பா வந்து தக்ஷன். இந்த தக்ஷன் வந்து 27 பொண்ணுகளையும் சந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பார். சந்திரன் ஆசைப்பட்டனால சந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவார். கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஒரே ஒரு கண்டிஷன், 27 பேரையும் நீ சரிசமமாக நடத்தணும், யாரையும் பாகுபாடு பார்க்கக்கூடாது, எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்தணும் அப்படின்னு கேட்டுப்பார். சந்திரனும் சத்தியம் பண்ணி கொடுத்துருவார், அப்படியே ஆகட்டும் அப்படின்னு. காலம் போக போக சந்திரனுக்கு கார்த்திகை மேலேயும் ரோஹிணி மேலேயும் ஒரு தனி பிரியம் அவருக்கே அறியாமல் வந்துடும். மற்ற 25 பேரும் கலந்து பேசிப்பா, பார்த்தியா கார்த்திகை மேலேயும் ரோஹிணி மேலேயும் மட்டும் இவருக்கு ஒரு தனி பிரியம் அப்படின்னு சொல்லி நேராக அப்பாட்ட போவார் தக்ஷன்ட்ட. 25 பேரும் போய் சொல்லிடுவா, இந்த மாதிரி சத்தியத்தை காப்பாற்ற மாட்டேங்கிறாங்க, இவா 2 பேர் மேலே மட்டும் தனி கரிசனை அப்படின்னு. நேராக மாமனார் வந்து கேட்பார், இன்னும் இப்படி பண்ணிட்டேல, சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இப்படி பண்ணிட்டேலன்னு சொல்லிட்டு உங்களுடைய பொழிவு வந்து போகட்டும் அப்படின்னு சாப்பிட்றோம். தக்ஷன், அடடா இது தப்பு பண்ணிட்டேன், சரி இதுக்கு என்ன விமோசனம் அப்படிங்கும்போது திங்களூர் அப்படிங்கிற ஊரில் சிவனை நினச்சி தவம் இருங்கோ, இதுக்கு வந்து ஒரு விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு தக்ஷன் சொல்லிடுவார். சரின்னு அப்போ உட்காந்து தவம் பண்ணிட்டு இருப்பார். அப்போயே அவருடைய பொழிவு அப்படி குறைஞ்சிட்டே இருக்கும். 16 கலையில் 3 கலைகள் தான் நிற்கும். அந்த அளவுக்கு பொழிவு போய் சந்திரன் பார்க்கறதுக்கே பரிதாபமாயிருவார். இது வந்து நமக்கே வந்து பரிதாபமாக இருக்கும்போது சந்திரனே தலையில் வச்சு நிற்கிற சிவனுக்கு பரிதாபமாகாதான், அவருக்கு பரிதாபப்பட்டு வருவார். சந்திரன்ட்ட வந்து என்னப்பா நடந்ததுன்னு கேட்பார். அப்போ இந்த மாதிரி சொல்லி பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது, சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இப்படி பண்ணால் அவன் சும்மா இருப்பான்டான்னு கேட்பார். சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு நீ அதை காப்பாற்றணும், இப்போ வந்து நீ விமோச்சனம் என்கிட்ட வந்தேன்னா நான் என்ன பண்ண முடியும், ஆமாம் தப்பாக போச்சு, என்ன பண்ணலாம்.
ஃபுல்லாக ஒரே மாதிரி நீ இருந்த மாதிரி என்னால் பண்ண முடியாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிற மாதிரி பண்ணுறேன். அந்த வளர்ந்ததுலேயும் ஒரு நாள் வந்து ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஐப்பசி மாதம் பௌர்ணமியை கொடுத்தார். 15 நாளைக்கு ஒரு தடவை அந்த பொழிவு குறையும், அப்புறம் 15 நாள்லேருந்து திருப்பி பொழிவு ஆரம்பிக்கும். அப்படியே சுழற்சி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப அழகாக இருப்பார் 16 கலைகளோட. அந்த 16 கலைகளை கொடுத்தனால 16 பொருட்களுக்கு வச்சு சிவனுக்கு வந்து அபிஷேகம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதனால தான் வந்து இந்த ஐப்பசி மாதம் பௌர்ணமிக்கு சிவனுக்கு அன்னாபிஷேகம் பண்ணுறாங்களா? ஆமாம், அதாவது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் அப்படின்னு சொல்லுவார். சாப்பிட்றதுக்கு ஒருத்தனுக்கு ஒன்று கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோ, அது மாதிரி தானம் கிடையாது. மற்ற எந்த தானமும் வந்து மனுஷனுக்கு போதும்னு சொல்ல வார்த்தையே வராது. இன்னும் கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு தான் தோணும். சாப்பாடு அப்படி கிடையாது. ஓரளவுக்கு மேலே சந்தோஷமாக அவன் போரும்னு இருந்துருவான். ஏன்னா அதுக்கு மேலே இறங்காது. அதனால் போதும்னு சொல்கிற தானம் வந்து அன்னதானம். இந்த அன்னதானத்தை வந்து அன்னாபிஷேகம் பண்ணுறான் இல்லையா சிவனுக்கு, சிவலிங்கத்தில் பண்ணுவாள். அது வந்து 3 வகையாக பிரித்து பறவைகளுக்கு கொடுக்குறது கொஞ்சம், மனுஷாளுக்கு கொடுக்குறது கொஞ்சம், அங்கே கோவிலில் இருக்கிற புஷ்கரணி இருக்கு இல்லையா அங்கே கொஞ்சம் போடுவாள். போட்டே ஆகணும். அந்த பிராணிகளுக்கு பட்சிகளுக்கு கொடுத்தே ஆகணும். இந்த பிராணிகளும் பூச்சிகளும் பட்சிகளும் இருந்தால் தான் மனுஷன் உயிர் வாழ முடியும். இதெல்லாம் இல்லைன்னா மனுஷனே இருக்க முடியாது. அப்படிங்கிற ஒரு கருத்தில் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு மனுஷாலும் எடுத்துப்பான். அதான் வந்து இந்த அன்னாபிஷேகத்தோடைய மகிமை. அதனால இப்போ இந்த வாட்டி கிரகணம் வருதுனால சில கோயிலில் வந்து நான் இன்றைக்கே பண்ணிடுறேன். ஆமாம், இன்றைக்கி சாயந்தரம் நாளை காலிலேருந்து நாளைக்கு சாயங்காலம் 4:30 வரைக்கும் இருக்குது பௌர்ணமி. பௌர்ணமி திதி 8ஆம் தேதி. 8ஆம் தேதி வந்து கிரகணம் ஆரம்பிக்கிறது. கிரகணம் வந்து நிறைய கண்ட்ரீஸில் காலம்பரை ஆரம்பிச்சிருது. இந்தியாவில் வந்து 2:40 மத்தியானம் 2:40 6:30 வரைக்கும் 6:20 வரைக்கும் 6:20 வந்து மோட்ச காலம். நம்ம 6:30க்கு அப்புறம் குளிச்சுட்டு ஆமாம் பெருமாள் கேட்டு சமையல் பண்ணணும். ஆமாம், அந்த கிரகண டயத்தில் சூரியகிரகணம் பண்ண சொன்ன அந்த மாதிரி தான் நிறைய எவ்வளோ ஜபம் பண்ணி ஸ்லோகம் சொல்கிறது, தானம் பண்ணுறது எல்லாம் அன்றைக்கி பண்ணுறது விசேஷம். ஆமாம். ஸோ நாளைக்கு வந்து இன்றைக்கி வந்து பௌர்ணமி பூஜை பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து தானம் பண்ணிவிட்டு ஸ்லோகம் சொல்லிவிட்டு குளிச்சுட்டு பூஜை பண்ணுறது. நாளைக்கு ஃபுல்லாகவே வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறது நல்லது. ஆனால் கிரகணம் நமக்கு வந்து மத்தியானம் வந்தாலும் கிரகணம் ஆரம்பிச்சிருது காலம்பரே. சந்திர உதயத்துக்கு முன்னாலேயே கிரகணம் ஆரம்பிச்சிருது. சென்னையில் 5:40, இங்கே பெங்களூரில் 5:50 அந்த மாதிரி சந்திரோதயம். ஆனால் எல்லாருமே வந்து 6:30 மணிக்கு குளிச்சுட்டு 6:30 மணிக்கு மேலே 6:19 கொடுத்துருக்கான் கிரகண மோட்சம். 6:30 மணிக்கு மேலே குளிச்சுட்டு சாப்பிட்லாம். இது ரெடியா பாலை வச்சு வெந்திருக்கு. ஆனால் இன்னும் குழச்சில் இருந்தால் நல்லாயிருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் இதாகட்டும், அது வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் குழச்சலாகட்டும். இப்படி கையாலே கூட இந்த இதாலே மசிச்சுக்கலாம். அப்படி இதாலே கூட மசிச்சுக்கலாம். கல்கண்டு இருக்கு இல்லையா, அதை போட்டுறேன். அது கரைஞ்சா இன்னும் கொஞ்சம் ஜலம் ஓட்ட மாதிரி ஆகும். அப்புறம் தான் திருப்பி கெட்டியாகும் அது.